சங்குப்பூவை இந்த மாதிரி கூட கட்டலாமா? வாங்க எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பாக்ஸில் 2 சுற்று சுற்றிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுக்கிறேன். அண்ட் 2 நாட்டாக போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா டைட்டாக இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம பூ சுற்றுறதுக்காக எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு நூலை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க. சங்குப்பூவை 2 நூலுக்கு நடுவில் இந்த மாதிரி விட்டுட்டு கீழ் வழியாக நூலை கொண்டு வந்து ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஒவ்வொரு பூவையும் அதே மாதிரி தான் நம்ம வச்சு நாட் போட போகிறோம். இந்த சங்குப்பூ கூட நீங்கள் ரோஸ், மல்லிப்பூ இல்லைனா க்ரீன் கலரில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பூ வச்சு கட்டினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கலரில் சாரி கட்டிட்டு இந்த மாதிரி பூ வச்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூவையும் வச்சு கட்ட போகிறோம். நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கண்டினியூஸாக இந்த மாதிரி கட்ட வேண்டியது தான். கட்டி முடிச்சதுக்கப்புறமா கடைசியாக ஒரு நாட் போட்டுட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் அதே மாதிரி ஒரு நாட் போட்டு கட்டிட்டோன்னா கழண்டு வராமல் நல்லா செக்யூராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கட்டிக்கிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.